அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வரவு 8 செலவு 10 என்று சொல்லக்கூடிய வகையில் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் காரணத்தால் பொருளாதார ரீதியாக திண்டாட்டத்தை சந்திக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் வக்ர பயிற்சியானது எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் விளம்பருகிறாருங்க. 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கு அவர் வக்ரகதியில் திரும்பி கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம். லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை நெருக்கடி போன்றவை குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மராசி 5, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. ஜென்மராசி பூர்வ புண்ணியஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்கள் பணியை விட்டு சென்று விடலாமா என்று இருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் சந்திப்பதோடு நிறைவான வளர்ச்சி உண்டு. அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சனி வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து உறுதியாகவே அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் மற்றவர்களுக்கு தவறாமல் அன்னதான உதவி உள்ளிட்ட ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.